இந்த வைகை தலைவர் வந்து திருமாவளவன் சந்திச்சு வந்ததுக்கப்புறம் வைகை செல்வன் வந்து திமுக கூட்டணியில் வந்து ஓட்டை விழுந்துருச்சு, இனிமேல் பொறுத்திருந்து பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. விமர்சனம் நிறையா. சரி, அரசியலில் வந்து ஏர்போர்ட்டில் பார்க்குறது, ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறது, ஒரு கல்யாணத்தில் சந்திக்கிறது, ஒரு துக்க நிகழ்ச்சியில் சந்திக்கிறது, வழியில் சந்திக்கிறது, இந்த மாதிரி 1000 சந்திப்புகள் தலைவர்களுக்கு மத்தியில் நிகழக்கூடிய வாய்ப்புகள் சாதாரணமான நடக்கூடியது. அப்படி ஒவ்வொரு தடவை பார்த்து பேசிக்கிறப்போ பிளேனில் பேசினாங்க, ட்ரெயினில் பேசினாங்க, கல்யாணத்தில் பேசினாங்க, எங்கேயாவது ஒரு ரிசப்ஷன் கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்துருக்கும்போது பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு கூட்டணி முடிவாகிடுச்சுன்னு முடிவு பண்ண முடியாது. அன்லஸ் அந்த பேசிய 2 தலைவர்கள் இந்த கட்சியின் சார்பில் இல்லை, 2 கட்சியின் சார்பில் அறிவித்தால் ஒழிய வைகை செல்வன் சொல்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். அவருடைய விருப்பத்தை அவர் சொல்கிறாரு, அல்லது அவர் என்ன வகையில் எதிர்பார்க்குறாரோ அவருடைய எதிர்பார்ப்பை சொல்கிறாரு. அதை வந்து இந்த பக்கம் திருமாவளவன் சார்பில் அவர் சொன்னால் தானே, அவரோ அவருடைய சார்பிலையோ அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை சொல்லலை. அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, போக மாட்டார். சரி, உள்ளபடியே அப்படி பேச்சுவார்த்தை நடந்து இன்னும் தேர்தலுக்கு ஒரு நியர்லி 8 மாதம் 9 மாதம் இருக்குது. அப்படி இருந்தால் வைகை செல்வன் வந்து இது வந்து ஒரு விளம்பரத்திற்காகவும் ஒரு குழப்பம் உண்டாக்குறதுக்காகவும் அவர் சொல்கிறாரே தவிர, உள்ளபடியே அப்படி பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் இவ்வளோ அட்வான்ஸாக இது மாதிரி ஓட்டம் விழுந்துருச்சு எங்கிட்ட வரப்போகிறாருன்னா சொல்லுவாரா?